தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கைதானார் பார்த்தீங்களா? மாரிதாஸ். யூடியூபர் மாரிதாஸ் அவர்களுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு அமைச்சர் அப்படிங்கிறத கூட பார்க்காம, ஒரு அமைச்சர் அப்படிங்கிறத தாண்டி, அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறத கூட பார்க்காம, ஆ கீர்த்தனா அவர்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐ கிரியேஷன் பண்ணி, அவங்கள வந்து ஒரு தலைக்குறைவா பேசினதும் இல்லாம, பதிவிட்டதும் இல்லாம, தலைக்குறைவா வந்து நைட்டு வந்து ஒரு ஆணோட என்ன வேலை? இரவும் பகலும் ஒரு ஆணோட என்ன வேலை? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சமீப காலமாவே பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப வந்து தாவேக்காவ சார்ந்தவங்கள தாக்கி பேசுறது, சிஎம் விஜய் அவர்கள வந்து தலைகுறைவா பேசுறது, இந்த மாரி தாக்கி பேசி ஏஐ கிரியேஷன் இந்த மாரிலாம் வச்சு போடுறது, அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா, கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு லிமிட்டேஷனோட தான் பயன்படுத்தணும் இல்லையா? கருத்து சுதந்திரம்ன்ற பேர்ல நம்ம இங்க வந்து ஆதாரம் இல்லாத பதிவுகளை எல்லாம் போட்டுக்கிட்டு, ஆதாரம் இல்லாம பேசிக்கிட்டு, மக்கள் மத்தியில வந்து தவறான ஒரு ஒரு கருத்துக்கள வந்து பதிவிடும்போது பார்த்தீங்கன்னா, இவங்கள பின்பற்ற சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு புரிதல வந்து கொண்டு போற மாரி ஒரு இது ஆயிடும். ஒரு ஒரு செயலாயிடும் அது. அதனால பார்த்தீங்கன்னா, கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது கூட ஒரு லிமிட்டேஷனோட தான் இருக்கணும் இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய விளைவாக தான் பார்த்தீங்கன்னா, இப்ப அவர் வந்து கைதான ஒரு சம்பவம். இப்ப அவர் பெயில்ல வந்துட்டாரு. வெளிய வந்துட்டாரு. இத வந்து அ அ மத்தவங்களலாம் விட்டுருங்க. எல்லாரும் கொத்தடிமைகள்லாம் எப்பயும் பேசுறது தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அத நம்ம விட்டுருவோம். இது தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து ஒரு பெண்ணா இருந்துகிட்டு, ஒரு பெண்ண வந்து இந்த அளவுக்கு ஒரு இப்படி ஒரு பதிவு போடுறாங்களே! இப்படி ஒரு அமைச்சர வந்து அமைச்சர்ன்றதையும் தாண்டி அவங்க வந்து ஒரு பெண். கீர்த்தனா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பெண். வந்து அவங்க வந்து இப்படி ஒரு பதிவு போடுறாங்களே! அது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு கண்டிக்க வேணாம். அட்லீஸ்ட் ஒரு அமைதியா போயிடலாம்ல. நீங்க கண்டிக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த தைரியமும் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க அமைதியா போயிடுங்க. உங்கள யாரும் அங்க கருத்து கேட்கல. இல்லையா? பொதுமக்கள் யாரும் உங்கள்ட்ட வந்து கருத்து கேட்கல. பொதுமக்கள் யாரும் உங்களுடைய உங்களை நீங்க நீங்க பேசுறதையே அவங்க யாரும் கண்டுக்க போறது கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பாட்டுக்கு நீங்க செவனேன்னு போங்க. எப்பவுமே பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி இல்லையா? வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வந்து பாத்தீங்கன்னா, "கருத்து சுதந்திரம் இல்லையா? கருத்து சுதந்திரத்த பேசக்கூடாதா? வந்து அதுக்கு உரிமை இல்லையா? அது தாவேக்கா ஆட்சியில இந்த மாரிலாம் பண்றாங்களே!" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறாங்க. இதே அ தமிழிசை சவுந்தரராஜன் தான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா, 6 வருஷமா ஆமா. 6 வருஷமா, 7 வருஷமா தெரியல. அப்போ ஒரு பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இவங்கள பாடி ஷேமிங் பண்ணதாகவும், இவங்கள வந்து ஏதோ தலைகுறைவா பேசினதாகவும் சொல்லி அந்த பெண்ண வந்து கைது பண்ணாங்க. பண்ணாங்களா இல்லையா? எல்லாருக்குமே தெரிஞ்சது. எத்தன பேருக்கு தெரியும், எத்தன பேருக்கு தெரியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நானே வந்து நியூஸ்ல பார்த்தேன். நியூஸ்ல பார்த்தேன். நியூஸ் பேப்பர்லாம் நான் படிச்சேன். பார்த்தீங்கன்னா, அப்ப இவங்கள பேசும்போது, இவங்கள வந்து கைது பண்ணுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, பாடி ஷேமிங் பண்ணது கைது பண்ணுவாங்க. ஆனா, ஒரு பெண்ண வந்து தலைகுறைவா பேசி, அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அ ஒரு ஆணோட இவளுக்கு என்ன வேலை? இந்த நேரத்துல இவளுக்கு என்ன வேலை? இப்படி குத்தாட்டம் போடுறாங்களே! அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரு பேசலாம். அது வந்து கருத்து சுதந்திரம் இல்லையா? அப்ப அவங்க பேசுறது வந்து கருத்து சுதந்திரம் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், அது ஏன் எப்ப பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ட்டு போயிடுறீங்கன்னு எனக்கு ஏன்னு தெரியல. பேசினா நியாயமா பேசுங்க. உங்களலாம் யாரு கேட்டா? உங்களலாம் யாராவது பேச சொல்லி கூப்பிட்டாங்களா? உங்களுக்கு உங்களுக்கு என்ன உங்க வேலைய பார்த்துட்டு நீங்க போலாம்ல. ம். அப்படி பார்த்தீங்கன்னா, கருத்து சுதந்திரம்ன்ற பேர்ல இப்ப நம்ம தாவேக்கா விஜய் அவர்களையுமே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு மோசமா போட்டு கிளி கிளின்னு கிழிச்சாரு இந்த சாட்டை துரைமுருகன். ஏன் அவர கைது பண்ணல? கைது பண்ணியிருக்கலாம்ல. அவருக்கு மெதுவா வரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அவர வந்து பதவியில இல்லாத முன்னாடி பேசிட்டாரு. ஆனா இப்ப பேச முடியும். இப்ப அவர் சிஎம் ஆயிட்டாரு இல்லையா? மக்கள் பிரதிநிதிய வந்து வந்து பேசினா வந்து இது மக்களுமே பார்த்தீங்கன்னா, பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் அடக்கி வாசிக்கிறாங்க இப்ப. திரும்பவும் அவர் வந்து பழையபடி பேசினாருன்னு வச்சுக்கங்களேன், அவருக்கும் இதே ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால யாரும் அந்த அளவு நாவடக்கம்னு ஒண்ணு வேணும். அதனால நாவடக்கம் இல்லாம பேசினா இந்த விளைவுகள்லாம் சந்திச்சு தான் ஆகணும். அப்புறம் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குழந்தைய வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்கதான ஒரு விஷயம். மாற்றம் என்பது இதுல என்னங்க, இத விட என்ன மாற்றம் என்ன? எங்கேயாவது எம்எல்ஏ பிள்ளைங்கள கொண்டு போய் ஒரு அமைச்சர் பிள்ளைங்கள, ஒரு எம்பி பிள்ளைங்கள வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஏதாவது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு நீங்க பார்த்திருக்கீங்களா? ஏன் சேர்த்து நீங்க பார்த்திருக்கீங்களா? அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அதிகாரிகள் அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வந்தவங்க தான். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல படிச்சு வந்தவங்க தான். அதனால என் பிள்ளைய கொண்டு நான் இங்க சேர்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கிறாரு. அப்படி வந்து சேர்த்தாங்கன்னா, அங்க கல்வி தரமும் வந்து நல்லா நல்லா ஆயிடும். இல்லையா? பிள்ளைங்களுடைய படிப்பும் நல்லா இருக்கும். வந்து பேரண்ட்ஸுக்கும் வந்து டென்ஷன் இல்லாம இருக்கும். ஏன்னா,
தனியார் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா முக்காவாசி வேலைகள் பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுத்துதான் அந்த பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதா இருக்கு. பேரண்ட்ஸே முக்காவாசி வேலைகளை முடிச்சு கொடுத்துடணும். அப்பதான் வந்து அந்த பிள்ளை காவாசி வேலை தான் அந்த டீச்சர்ஸோட வேலை. முக்காவாசி நம்ம தலையில கட்டிடுவாங்க. நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஆபீஸ் ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்து எல்லாம் பண்ணி கொடுக்கணும். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படி கிடையாது. பிள்ளைங்க நல்லா படிக்குங்க, நல்லா விளையாடுங்க, மூளை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். படிப்பு படிப்பு படிப்புன்னு போட்டு புகுத்த மாட்டாங்க. அங்க எல்லாமே இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா எல்லாமே ஏற்றத்தாழ்வுலாம் இருக்காது. எல்லாமே சமமா பார்க்கப்படும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது நான் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன். நீங்க எத்தனை பேர் இதை வரவேற்கிறீங்க அப்படிங்கறத கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நம்ம தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா, சிஎம் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா போன வாட்டி வந்து விமானத்துல போய் டெல்லிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய விமர்சனமா வைக்கப்பட்டுச்சு. பாருங்க மக்கள் பணத்தை எப்படிலாம் அந்த சிஎம் வந்து செலவு பண்றாரு பாருங்க, எப்படிலாம் வீணடிக்கிறாரு பாருங்க, தனி விமானத்துல போகணுமா, இது அவசியமா, அப்படிதான் போய் டெல்லிக்கு போய் மக்கள் பணத்தை வீணடிச்சுட்டு பார்க்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கொத்தடிமைகள் வந்து கதறினாங்க இல்லையா? அது ஒரு காதுக்கு போயிருக்கோம் இல்லையா கதறினதெல்லாம். இப்ப வந்து தன்னுடைய தனிப்பட்ட செலவுல தன்னுடைய தனிப்பட்ட பினான்ஸ்ல தான் அவர் வந்து போயிருக்கிறாரு டெல்லிக்கு. வந்து ஒரு சில காரியங்கள்லாம் வந்து பிரதமரை பார்த்து பேசுறதுக்கு போயிருக்காரு. வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசுறவங்க பேசிட்டு தாங்க இருப்பாங்க. அவங்க வாயெல்லாம் அடைக்க முடியாது. ஊர் வாயை மூடிடலாம், உள வாயை மூடிடலாம், அந்த ஊர் வாயை மூடவே முடியாது. ஏன்னா ஊர் புறணி பேசுறதுக்குன்னே சில குரூப் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு ஒரு குரூப் இருக்கு. அதுங்க செஞ்சு அதுங்க பேசுறதா தூக்கம் வராது இல்லையா? பேசிதான் ஆகணும், வேற வழி இல்லை. சரி உறவுகளே, இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.